மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் 3வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பிரதான சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். சீர்காழியை பொறுத்தமட்டிலும் எந்தெந்த சாலைகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது? அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? வணக்கம் மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தாங்க, டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யுடன் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலை கடந்த 3 நாட்களாக சீர்காழி பகுதியில் மழை விட்டு பெய்து வந்தது. குறிப்பாக பார்த்தா நேற்று நள்ளிரவு முதல் விட்டு பலத்த கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக அதனால சீர்காழிய பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக திருவள்ளுவர் சாலை செல்லக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தில் செல்லக்கூடிய சாலைகளில் உள்ள மழை நீர் தேங்கியுள்ளது. அது அருகில் பாத்தீங்கன்னா நீதிமன்ற குடியிருப்புகள், அரசு அதிகாரிகள் முக்கியமான பகுதியாகும். அங்குள்ள கடைகள் எல்லாம் நீர் முழுந்து சூழல் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இரணியன் நகர் மற்றும் சீர்காழியில் பல்வேறு தாழ்வான பகுதியில் உள்ள நகரில் உள்ள மழை நீர் தேங்கியுள்ளது. இதுல சீர்காழி நகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தாழ்வான குடியிருப்புகள் உள்ள பகுதியில் வீட்டு உள்ளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சீர்காழியில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழையானது கடந்த இரவுக்குள் பெய்ததால் மழை நீர் அதிகமாக தேங்கியுள்ளது. நகரில் அடுத்த பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பகுதிகளில் உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் கடந்த ஆண்டு போல மழை சீர்காழியில் இருந்தாலும் அதிக அளவு பெய்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேடம், விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.